எழில் இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி பாக்கியா சொன்னதுக்கப்புறமா எழிலும் அமிர்தாவும் அவங்களோட ரூமுக்கு போய் ரொம்ப கவலையோடு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எழில் நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம், யாருக்கும் நம்மளால எந்த தொந்தரவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சியான அமிர்தா, நம்ம ஏங்க இந்த வீட்டை விட்டு போகணும், ஏன் இப்படி சடனாக இப்படி பேசுகிறீங்க, அம்மா ஏதோ நம்ம மேலே கோபத்தில் தான் பேசியிருக்காங்களே தவிர அவங்க மனசார நம்மளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்ம அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா சொல்கிறாங்க. அதை கேட்ட எழில், எங்கள் அம்மா எதையுமே யோசிக்காமல் சொல்ல மாட்டாங்க, எங்கள் அம்மா மனசில் ஏதோ யோசிச்சு தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, நம்ம கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. நீ இப்போ கிளம்புறியா இல்லையா, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு அவர் கீழே வராரு. கீழே வந்த எழில் ஈஸ்வரியை பார்த்து, பாட்டி உங்களுக்கு இப்போ சந்தோஷம் தானே, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், நான் வெளியே போகிறதுனால நான் ரொம்ப கஷ்டப்பட போகிறது கிடையாது, கண்டிப்பாக நான் என்னோட பொண்டாட்டியும் குழந்தையும் நல்லா பார்த்துக்குவேன், என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் இங்கே இருந்தால் தானே உங்களுக்கு பிரச்சனை, வீட்டுக்கு அடங்காமல் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்லிக்கோங்க, நான் இல்லாமல் இனிமேலாவது நீங்கள் சந்தோஷமாக இருங்க, யார் கூடயும் சண்டை போடாமல் இருங்க அப்படின்னு சொல்லி எழில் சொல்கிறாரு. எழில் சொன்னதை கேட்டு ஈஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. உடனே ராமமூர்த்தி இருந்துட்டு, ஏன்டா எழில் இப்படியெல்லாம் பேசுகிற, நீ பேசுனதை கேட்டு உங்கள் பாட்டி எவ்வளோ கவலைப்படுவாங்கன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எழில் வீட்டை விட்டு வெளியே போயிடுவானா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கவலையாக இத்தனை நேரம் புலம்பிக்கிட்டு இருந்தது எனக்கு தான் தெரியும், நீ ஏன்டா இந்த மாதிரி முடிவெடுக்கிற, தப்பாக முடிவெடுக்காத, உள்ளே போ அப்படின்னு சொல்லி ராமமூர்த்தி சொல்கிறாரு. இல்லை, நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன், கண்டிப்பாக நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி எழில் சொல்லிட்டு வெளியே கிளம்புறாரு. அந்த பக்கம் எழில் வீட்டை விட்டு அமிர்தாவையும் நிலாவையும் கூட்டிகிட்டு வெளியே போகிறத பார்த்துக்கிட்டே இருக்க பாக்கியா, நான் காரணம் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு உன்னை வெளியே போக சொல்லலை எழில், நீ இங்கே இருந்தால் உன்னை வச்சும் அமிர்தா வச்சும் மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதனால உங்கள் மனசு ரொம்ப காயப்படும், நீ இங்கே இருந்தால் நீ நினச்சது ஆசைப்பட்டது எதையும் செய்ய முடியாது, ஸோ நீ வெளியே போனாதான் நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் சாதிக்க முடியும், அப்போ தான் நீ பெரிய ஆளாக முடியும், நீ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஆளாகி திரும்ப நீ இந்த வீட்டுக்கு வர்றதை தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் நான் அந்த மாதிரி உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன், என்னை மன்னிச்சிருடா எழில் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா. அமிர்தாவையும் நிலாவையும் கூட்டிட்டு வெளியே போற எழில் சாதிப்பாரா? மனசே இல்லாம எழில வெளியே அனுப்பிச்சு வச்சுட்டு பாக்கியா மனசு கஷ்டப்படுறத பார்த்து நமக்கே கவலையா தான் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.